புதுச்சேரியில் இன்று சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை அரசியல் கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் சரிபார்த்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கான மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 1999 வாக்குச்சாவடிகளிலும் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று முடிந்தது. கட்சியினரின் முகவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சரிபார்க்கும் பணிகள் மற்றும் வாக்குகளை பதிவு செய்து அவர்கள் வாக்குகள் சரியாக பதிவு செய்யப்படுகிறதா என்பதை இயந்திரம் மூலம் சரிபார்க்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றும் இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை அவர்கள் உறுதிப்படுத்த பின்பு இந்த வாக்குப்பதிவானது தொடங்க உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் மொத்த வாக்காளர்கள் 9,50,639. இதில் ஆண்கள் 4,46,667 பேரும், பெண்கள் 5,03,832 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 140 பேர் என வாக்களிக்க உள்ளனர். தற்போது புதுச்சேரி வரையில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இணைப்பாகவும், காங்கிரஸ், திமுக, விசிக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாகவும், தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என 4 முனை போட்டி தற்போது நிலவி வருகிறது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் உள்ளிட்ட சுயேட்சைகள் உள்ளிட்ட 294 வேட்பாளர்கள் இந்த களத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் உழவர்கரை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, நெட்டப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் அதிகபட்சமாக 14 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக உசுடூர் தொகுதியில் 5 வேட்பாளரும் போட்டியிடுகின்றனர். இந்த 30 சட்டமன்ற தொகுதிகளில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 1099 விவிபேட் மற்றும் இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சண்முகம்.